சரிகமபா நிகழ்ச்சிக்கு அப்புறம் திவினேஷ் அவர்கள் தொடர்ந்து நள்ளிரவுல தூங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ஓட டைட்டில் வின்னர் தான் திவினேஷ் அவர்கள். அண்ட் இந்த ஒரு சீசன்ல ரொம்பவே சூப்பரா பாடி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாரு. இந்த சீசனோட டைட்டிலையுமே அவர் வின் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் இதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு. பட் இன்னமுமே திவினேஷ் அவர்கள் அந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வராமல் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவினேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரவில், அதுவும் குறிப்பாக நள்ளிரவில் தூங்காமே இருக்காராமா. அண்ட் இன்னமுமே அவங்களோட அப்பா அம்மாட்ட நம்ம வந்து இந்த டைட்டில் ஜெயிச்சிட்டோமா, உண்மையிலேயே எனக்கு தான் அந்த இது கிடச்சிருக்கா, இவ்வளோ பேருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி பற்றியே பேசிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இன்னமுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எடுத்துருக்கலாமா, அந்த பாட்டு எடுத்துருக்கலாமா, அண்ணா அந்த பாட்டை பாடினே அது நல்லா இருந்துச்சா அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட அதை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப அவங்க பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட செஞ்சது என்ன அப்படின்னா, நைட்டு தூங்குனாரு அப்படின்னா தொடர்ந்து அவர் வந்துட்டு ஜட்ஜஸ் கிட்ட பேசுகிற மாதிரியோ, கமெண்ட்ஸ் கேட்குற மாதிரியோ, இல்லை அந்த செட்டில் இருக்க மாதிரி விளையாடுற மாதிரி பேசி சிரிக்கிறது, அப்படிலாம் பாட்டு பாடுறது, இந்த மாதிரியான செயல்கள் தூக்கத்தில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃபைனல்ஸில் ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவர் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க இல்லையா, ஸோ இன்டர்வியூலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து தொடர்ந்து தூங்காமல் அப்படி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேம் சடனாக இந்த ஒரு சின்ன வயசில் கிடைக்கவும் அது அவனை எதுவும் மென்டலி அஃபெக்ட் பண்ணிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பயந்துருக்காங்க. ஆனால் இப்போ ரசிகர்கள் மத்தியிலேருந்து என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாருக்கா இருந்தாலும் வந்துட்டு அது இருக்கும். அதுலேயும் திவினேஷ் வந்து ரொம்பவே ஒரு சின்ன பையன், அவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அவன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஒரு ஸ்டேட்லேயே தான் இருப்பான், போக போக நார்மல் ஆயிடுவான், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி திவினேஷ் அவர்களோட அப்பா அம்மாவுக்கு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ரொம்பவே சின்ன பையன், திடீர்னு இவ்வளோ பேர் பார்க்குறது பேசுறது, அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ஃபைனலுங்கிறதுனால ரொம்ப எஃபோர்ட் போட்டு ட்ரைனிங் எடுத்துருப்பாரு. இதனால் அதுலேயே அவர் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சரியாக போயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் சமீபத்தில் உடல் எடை குறைத்ததை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எப்போதுமே நான் வந்துட்டு வெயிட் நம்பர்ஸை வந்து மிகப்பெரிய அளவில் கணக்கில் வச்சுக்க மாட்டேன். நம்ம ஹாப்பியாக இருக்கோம், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது நமக்கே தெரியும். ஒருவேளை அந்த சமநிலை தவறுதுங்கிறப்ப மட்டும் நான் என்னோட உடல் எடையில் வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருப்பேன். அப்படியுமே வந்துட்டு இதை தான் சாப்பிடுவேன், வெயிட் மிஷினில் அளவு பார்த்துக்கிட்டே இருப்பேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என் மனசுக்கு தோணுறதை சாப்பிடுவேன், அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் பண்ணுவேன். அண்ட் நமக்கே தெரியும் நம்ம ஃபிட்டாக இருக்கோம், நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு. அந்த ஒரு ஸ்டேட் வரப்போ நான் வந்துட்டு என் உடல் எடை குறைக்கிறத வந்து நிறுத்திடுவேன். ஏன்னா நமக்கே தெரியுதுல்ல நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு. இதுதான் லைஃப், இதை விட்டுட்டு நான் இதை தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருப்பேன், அந்த நம்பர்ஸ் மெஷர்மெண்ட்லேயே இருப்பேன் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ உங்களோட எடை எவ்வளோ இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் எடை குறைக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இது எல்லாத்தையுமே ஏஸ் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.